ஹலோ, இந்த வீடியோவில் கான்கேவ் மிரருக்கான ரூல்ஸ் ஃபார் மேக்கிங் த ரே டயக்ராம் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரருக்கு 4 ரூல் இருக்குது. கான்கேவ்க்கு 4 ரூல் அண்ட் கான்வெக்ஸுக்கு வந்து 4 ரூல். இப்போ கான்கேவ் மிரர்னால் நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். கான்கேவ் மிரர்னாலே கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் எப்போதுமே லெஃப்ட் சைடு வச்சுருக்க மாதிரி தான் வரையணும். ஸோ இதுதான் வந்து கான்கேவ் மிரர். அண்ட் இந்த மிரர் போட்டாலே கண்டிப்பாக ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் போட்டிருக்கணும். அண்ட் திஸ் இஸ் வி ஹேட் டு மென்ஷன் த பாயிண்ட் P. அண்ட் இது வந்து கன்வர்ஜிங் மிரர்னாலே எல்லாமே ஒரு பக்கத்தில் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து F அண்ட் திஸ் இஸ் C. இது வந்து கண்டிப்பாக ஒரு மிரர் வரைஞ்சாலே PFC வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணியிருப்போம். இப்போ இதில் மொத்தம் 4 ரூல் இருக்குது. ரூல் நம்பர் 1 என்னது பார்த்தோம் அப்படின்னா, ரே ஆஃப் லைட், அதாவது ஒரு சிங்கிள் ரே ஆஃப் லைட் which is parallel to principal axis. இதுதான் principal axis. இந்த principal axisக்கு parallel ஒரு லைட் ரே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு arrow mark ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு parallel ஒரு லைட் ரே வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிரரில் ஹிட் ஆனதும் இட் ரிஃப்ளெக்ட்ஸ். ஸோ ஒரு parallel ஒரு லைட் ரே வந்து ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் ஹிட்டிங் த கான்கேவ் மிரர் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த்ரூ பிரின்சிபல் ஃபோக்கஸ். திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. அதாவது நேராக பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு நேராக பேரலாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக தான் வந்து லைட் ரே வந்து ட்ராவல் ஆகும். இப்போ இதுவே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும் அப்படின்னா, த ரே பேரலல் ஸோ இதுதான் வந்து ரூல் நம்பர் 1. ரே parallel to principal axis after reflection passes through principal focus. இது ரூல் நம்பர் 1. இப்போ ரூல் நம்பர் 2 பார்க்கணும். அப்படியே அதுவே உல்டாவாக போடணும். அதே கான்கேவ் மிரர் அண்ட் Pன்ற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் F அண்ட் C அண்ட் கான்கேவ் மிரர். திஸ் இஸ் கான்கேவ் மிரர். ரூல் நம்பர் 2 என்னது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போச்சு, அதாவது ரே ஆஃப் லைட் parallel which crosses principal focus வழியாக ஒரு லைட் ரே போயிடுச்சு அப்படின்னா, அண்ட் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் it emerges out parallel to principal axis. இதுதான் வந்து ரூல் நம்பர் 2. இது அப்படியே உல்டாவாக வரையணும். இது வந்து parallel-ஆக வந்தது, பிரின்சிபல் ஃபோக்கஸ் வெளியே போச்சு. அதே மாதிரி இது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வெளியே போயிட்டு எனக்கு parallel-ஆக வந்து வெளியில் வரும். இது வந்து இப்படியும் வரையலாம், இந்த டைரெக்ஷனில் வரலாம். கீழே இருந்து மேலே போய் ஹிட் ஆகி இந்த மாதிரி வரையலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கேருந்து parallel-ஆக போயிட்டு அண்ட் F வழியே கிராஸ் ஆகலாம். ஸோ இதர் மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம். நம்ம எந்த டைரெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரே டயக்ராம் வந்து போடும். இப்போ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும் அப்படின்னா, இது வந்து ரூல் நம்பர் 2. ரே passes through principal focus after reflection. ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் it emerges out parallel to the principal axis. This is rule number 2. And next is rule number 3. ரூல் நம்பர் 3 ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி கான்கேவ் போட்டுக்கோங்க, P, F and C. அண்ட் ரே parallel, அதாவது C வழியே பாஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அதே டைரக்ஷன்லேயே வந்துடும். திஸ் இஸ் ரூல் நம்பர் 3. இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன், அதாவது இது 1 மார்க்குக்காக கேட்பாங்க. இப்போ C வழியாக லைட் ரே ட்ராவல் ஆகுது அப்படின்னா அந்த கான்கேவ் மிரருக்கு நார்மல், எக்ஸாக்ட் நார்மலாக வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ ஒரு சர்க்கிளுக்கு வந்து கார்ட் போட்டோம் அப்படின்னா, இப்போ சர்க்கிளுக்கு வந்து ஒரு ரேடியஸ் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேடியஸை வந்து இந்த சர்க்கிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்கும், அதாவது நார்மல் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல. இப்போ கன்சிடர் திஸ் இஸ் பெரிய சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ C வழியாக லைட்டு ட்ராவல் ஆகும்போது இட் இஸ் நத்திங் பட் இதுதானே ரேடியஸ். இப்போ Cக்கும் இதுக்கும் இருக்கிறது ரேடியஸ். அப்போது இந்த இடத்துல ஹிட் ஆகும் போது எனக்கு நார்மல் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ நார்மல்னும் போது இந்த இடத்துல எனக்கு ஆங்கிள் வந்து 0 டிகிரியாக மறுபடியும் இட் ரிஃப்ளெக்ட் பேக்ஸ். இப்போ இதை வந்து ரூலாக ஸ்டேட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா, this is rule number 3. A ray of light passes through the center of the curvature. Center of the curvature வழியே போச்சு அப்படின்னா after reflection it reflects back the same path. மறுபடியும் சேம் பாத்லேயே வெளியில் வந்துடும். And next is rule number 4. And rule number 4 என்னது அப்படின்னா, a ray of light
ஆப்ளிக் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். அதாவது ஆப்ளிக்னா மீனிங் என்னது அப்படின்னா ஸ்லாண்டிங்காக ஒரு லைன், நாட் அ 90 டிகிரி அண்ட் நாட் அ பேரலல் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன் சொல்கிறது தான் வந்து ஆப்ளிக்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் எவர் இட் மே பி, இந்த ஆங்கிள் இதிலேருந்து இந்த இவ்வளோ தூரம் எந்த ஆங்கிளில் வந்தாலும், இப்போ ஆப்ளிக்காக ஒரு லைட் ரே to the principal axis at a point P, the Pன்ற பாயிண்டில் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆப்ளிக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த ஆங்கிளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே ஆங்கிள்லே எனக்கு வந்து எந்த ஆங்கிளில் இன்சிடெண்ட் ஆகுதோ அதே ஆங்கிள்லே எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். இப்போ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும்னா and this is the statement, a ray incident obliquely at an angle. ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஆப்ளிக்காக வந்து அட் அ பாயிண்ட் பியில் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அதே ஆங்கிள்லேயே எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும். இதுதான் வந்து 4 ரூல்ஸ் ஃபார் த கான்கேவ் மிரர். இதே மாதிரி தான் கான்வெக்ஸ் மிரருக்கும் ஒரு 4 ரூல் இருக்குது. மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். ரூல் நம்பர் 1 என்னது அப்படின்னா பேரலாக வந்து எனக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட் ரே வந்துருச்சு அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பேக், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த்ரூ தி பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வந்து எனக்கு வெளியில் வரும். அண்ட் ரூல் நம்பர் 2, பிரின்சிபல் ஃபோக்கஸ் வெளியே போச்சு அப்படின்னா எனக்கு பேரலாக வந்து எமர்ஜெட் வெளியில் வரும். அண்ட் சின்ற பாயிண்டில் வந்து போச்சு லைட் ரே வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா மிரரில் மறுபடியும் அதே பாத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் பேக். அண்ட் 4th ரூல், எந்த ஆங்கிளில் வந்து அட் அ பாயிண்ட் ஆப்ளிக்கில் எந்த ஆங்கிளில் வந்து ஹிட் ஆகுதோ அதே ஆங்கிள்லே எனக்கு ரிஃப்ளெக்ட்ஸ் ஆப்ளிக்லி, அதே ஆங்கிளில் எனக்கு வந்து இந்த பக்கம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். திஸ் இஸ் த 4 ரூல்ஸ் ஃபார் த கான்கேவ் மிரர். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கான்வெக்ஸ் மிரருக்கான ரூல் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.